இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் ஏன் தோக்கடிச்சாங்க, மக்கள் ஏன் அந்த கட்சி மேலே விருப்பம் இருக்கிறாங்க, மக்கள் எதன் காரணமாக அந்த கட்சி மேலே வந்து விருப்பத்தை காட்டியிருக்கிறாங்க, ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்யாமல் விட்டாரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் செஞ்ச விஷயங்களை வந்து செஞ்சிருந்தாலுமே கூட நம்ம செஞ்சதை சொல்லி காட்டக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மரபு, ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு. அவர் எதையும் சொல்லி காட்டல. அவர் கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து நிறைய விஷயத்த சொல்லி காமிச்சிட்டாங்க மக்கள் மத்தியில். பொன்முடி அவர்கள் வந்து என்ன சொன்னார், ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கும்போது என்னங்கிறாரு, ஏமா நீ என்ன அந்த ஜாதியான்னு சொல்லி கேட்குறாரு. இன்னொரு அமைச்சர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெண் மனு கொடுக்குறாங்க, அந்த மனு வாங்கி அந்த பொண்ணோட தலையிலே அடிக்கிறாங்க, அந்த லேடிஸோட தலையில். இதே அமைச்சர் பொன்முடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் பேசும்பொழுது நீங்கள் பட்டையா ராமமான்னு சொல்லி கேட்டு இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசுகிறாரு. இதே பொன்முடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு, பெண்களை பார்த்து நீங்கள் இன்னைக்கு எங்கேயோ போய்ட்டுறீங்கன்னா நீங்கள் எப்படி போகிறீங்க, ஓசி பஸ் இப்படி தலையாட்டி சொல்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்களோட கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. இதே மாதிரி இன்னொரு அமைச்சர் என்னங்கிறாரு, ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு நலத்திட்ட உதவி கொடுக்க போகும்போது பெண்களுக்கிட்ட என்ன சொல்கிறாரு, உங்களுக்கெல்லாம் 1000 ரூபா வருதா, பார்த்தாலே தெரியுது எல்லாம் மேக்கப் போட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, எங்கள் அண்ணாமலை என்ன குறை சொல்ல முடியும் உங்களால், தமிழ்நாடு முழுக்க போதை கலாச்சாரம் தலைவிரிச்சாடுது, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தலைவிரிச்சாடுது, இதை தவிர உங்களால் என்ன சொல்ல முடியும், எங்கள் அண்ணாமலை அவர் என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாதா? இந்த மாதிரி பேசக்கூடாத இடத்துல பேசக்கூடாத வார்த்தையை பேசக்கூடாத ஆளுங்க பேசக்கூடாமல் பேசுனதுனால கட்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் ஆகி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அதிக கடன் சுமையின் காரணமாக தமிழகத்தில் பத்திர விலை ஏறி போயிருச்சு, கரண்ட் விலை ஏறி போயிருச்சு, விலைவாசி ஏறி போயிருச்சு. என்னென்ன விலைவாசி, பால் விலையிலேருந்து பருப்பு விலை வரைக்கும், சாப்பாடு விலையிலேருந்து சோமசா விலை வரைக்கும், டீ குடிக்கிறதுலேருந்து ஒரு கேக்கு வரைக்கும் ஏறாத விலைவாசியே கிடையாது. அதே மாதிரி விலைவாசியில் முக்கியமான விஷயம் வீடு, நிலம், ரியல் எஸ்டேட்டு தலை விரிச்சாடுனுச்சு. எங்கள் ஊரில் 5 லட்சம் 5.5 லட்சத்துக்கு இருந்த ஊடெல்லாம் கடந்த 2021 ஸ்டாலின் ஐயா பதவி இருக்கும் பொழுது 5 லட்சம் 5 லட்சம் 5.5 லட்சத்துக்கு இருந்த ஊடு அவர் கடைசியாக பதவி விட்டு விலகிற காலகட்டத்தில் 13 லட்சத்துக்கு போயிருச்சு. கேட்டால என்னன்னு சொல்கிறாங்க, திமுக ஆட்சினா விலை ஏறும்பா உங்களுக்கு தெரியாதா, திமுக ஆட்சினா விலை ஏறும்பா உங்களுக்கு தெரியாதா, அப்படியே தெரியாத மாதிரியே கேட்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உண்மையாலுமே ஸ்டாலின் ஐயாவுக்கு இவங்க என்ன பங்கா கொடுக்குறாங்க, அது ஒன்றும் கிடையாது. அவரு பேரை சொல்லி இவங்க எடுத்து அந்த பணத்தை செலவு பண்ணுறாங்க. எதனா ஒன்றா அவர் ஆட்சிப்பா அப்படிம்பாங்க, என்னமோ இவங்க கொடுக்குற காசை வாங்கி தான் அவர் பிழைக்கிற மாதிரி. அவர் வந்து ரொம்ப நேர்மையான ஒரு மனசு ஸ்டாலின் ஐயா. அவர் பேருக்கு கெட்ட பேர் உருவாக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட இருந்த ஆளுங்க தான். எங்கே பார்த்தாலும் உடனே அடிதடி கொள்ள, ஒரு போதை கலாச்சாரம், புள்ளிங்க அட்ராசிட்டிஸ் அதிகம், ரீல்ஸ் மோகம் அதிகம், இப்படி ஏகப்பட்ட விஷயத்தினால தமிழகத்தில் திமுக ஆட்சியினுடைய பேர் அப்படிங்கிறது கெட்டு போணுச்சு அப்படிங்கிறது உண்மைதான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்குது. இன்னும் ஒரு சில கருத்துக்கள் என்ன, ஓட்டுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் மக்களை விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தவிடுபடியாயிருச்சு. நடிகர் விஜய் என்ன சொன்ன மாதிரி எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க, ஓட்டு எனக்கு போடுங்கன்னு நடிகர் விஜய் என்ன சொன்ன மாதிரி ஏற்காடு தொகுதியில் 1500, சேலம் மாவட்டத்தை ஒரு சில தொகுதிகளில் 2000, பள்ளிப்பாளையத்தில் ஓட்டு போட்டாங்கன்னா ஒரு ஓட்டுக்கு 4000, இப்படி ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்துருக்குறாங்க, மக்களும் பணம் வாங்கியிருக்கிறாங்க. தென்காசி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஓட்டுக்கு எங்கள் ஊருக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்லி மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. பாலிமர் நியூஸில் வந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மக்கள் எதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க, இலவசம்னு சொல்லி எல்லாமே இலவசம் வேணும்னா இலவசத்தை கையேந்தி வாங்கும் பொழுது கொஞ்சம் கூட இந்த மக்கள் சிந்திக்க மாட்டாங்களா? இன்றைக்கி கல்யாணம் இலவசமாக வண்டி வைக்கிறாங்க, ஒரு வேலை வாய்ப்பில் ஒரு விஷயத்தை இலவசமாக வாங்கி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு இலவசம் கிடையாது. சீமானண்ணா ஒரு விஷயம் சொன்னார், அந்த விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ எதுக்கு எடுத்தாலும் இலவசம்னு சொல்லி வாங்குறீங்களே, நாளைக்கு கல்யாணம் பண்ண வாட்டி ஒரு குழந்தையை தத்து எடுத்து கொண்டு வந்து உங்ககிட்ட இலவசமாக கொடுத்தா நீங்கள் வாங்கிக்குவீங்களா? என்ன சொல்லுவீங்க, ஏண்டா குழந்தைய இலவசமாக நாங்கள் வாங்கிக்கிற அளவுக்கு எங்களுக்கு என்ன இந்த மாதிரி நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோமான்னு கேட்க மாட்டீங்களா? இந்த அவமானம் ஒவ்வொரு இலவசம் வாங்கும் பொழுது உங்கள் கண்ணு முன்னாடி வந்து போகும். 1000 ரூபா கொடுக்குறாங்க, ஓட்டுக்கு 1500 ரூபா கொடுக்குறாங்க அப்படிங்கும் பொழுது அதை கை நீட்டி வாங்கும் பொழுது உங்கள் மனசாட்சி உங்களை கேள்வி கேட்கலையா அப்படின்னு சொல்லி சீமானண்ணா கேட்குறாரு. இப்படியெல்லாம் கேட்ட மனுஷனை தோக்கடிச்சுட்டீங்க. அவர் சீமானண்ணாவும்
இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாட்டமே நான் யாருக்குமே இலவசம் அதிகமாக கொடுக்குறேன், யாருக்குமே இலவசம் கொடுக்காம இருக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் ஓட்டு போட்டிருப்பீங்க தானே? நான் உங்களுக்கு சாராய கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபா கம்மி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா ஓட்டு போட்டிருப்பீங்களா? அந்த 2 கோடி குடிக்காரங்க உங்களுக்கு என்ன பண்ணும், பாதி விலைக்கு சரக்கு கொடுத்து அதில் பேதி மாத்திரை கலந்து கொடுத்துடணும். உண்மையாலுமே அந்த 2 கோடி குடிகாரர்களுக்கும் சாராயத்தை பாதி விலைக்கு கொடுத்து, இல்லைன்னா வீட்டுக்கு ஒரு குவார்டர் இலவசம்னு சொல்லி கொடுத்து, குடிக்கிறவங்க விருப்பம் தான் வாங்கிக்கலாம்னு சொல்லி கொடுத்து என்ன பண்ணியிருக்கணும், அதில் பேதி மாத்திரை கலந்து கொடுத்துருக்கணும். ஏன்னா எனக்கடா ஓட்டு போடாம விட்றீங்க அப்படின்ட்டு. இந்த பாபா படத்தில் கவுண்டர் பண்ணி சொல்லுவார், இப்போ ராமசாமியா அவன் ரொம்ப மோசமான ஆளுப்பா, தொகுதி மக்கள் ஓட்டு போடலன்னு அவங்க காதை கடிச்சு வச்சிட்டான். அந்த மாதிரி உங்களுக்கு சாராயத்தில் பேதி மாத்திரை தான் கலந்து கொடுக்கணும். இப்போ நீங்கள் இலவசம் வாங்குறதுனால எங்கேயும் எந்த தப்பு நடந்தாலும் போய் கேட்க முடியாது. முன்னே எந்த தப்பு நடந்தாலும் போய் கேட்குற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் அப்படிங்கிறது கிடையாது. இன்றைக்கி நாங்கள் இருக்கக்கூடிய பகுதியாக வந்து பாருங்கள், எங்கள் பஞ்சாயத்து வந்து பேர் சொல்ல வேணாம், எங்கள் பஞ்சாயத்தில் மட்டும் 11 வார்டு இருக்குது. 11 வார்டில் எங்களுக்கு வந்து 3வது வார்டு மீதி இருக்கக்கூடிய 10 வார்டில் சேகரிக்கக்கூடிய மக்கும் குப்பாய் மக்காத குப்பையை கொண்டு வந்து எங்கள் வார்டில் தான் கொட்டுறாங்க. கேள்வி கேட்க வேண்டிய திமுக அதிமுக கட்சியை சேர்ந்த திராவிட கழகம் இப்படி இருக்கக்கூடிய திராவிட கழகத்தை சேர்ந்த திராவிட கட்சிகளை சேர்ந்த கிளை கழக செயலர்கள் என்ன பண்றாங்க, அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறாங்க. அரசியல் புரிதலே இல்லாம இன்னைக்கு தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய கட்சியா இருக்கக்கூடிய தாவக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இதை பத்தி யோசிக்கிறதுக்கே இன்னும் 10 வருஷம் ஆகும். இப்ப இதெல்லாம் யார் கேட்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பிள்ளைகள் தான் போய் கேட்கணும். இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்குது, இதை எப்போ சரி பண்ணுவீங்க, இதை என்ன பண்ணலாம்? இந்த குப்பையை கொண்டு வந்து கொட்டுறீங்க சரி, பக்கத்தில் வீடுகள் குடியிருப்புகள் இருக்குது, இதுலேருந்து ஏற்படக்கூடிய துர்நாற்றத்தின் காரணமாக குழந்தைங்களுக்கு உடம்பு கெட்டு போகுது. இதை யார் தான் கேட்பாங்க? இருக்கக்கூடிய வார்டு நம்பருங்கள் அரசியலுக்கோசரம், அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கோசரம், அவங்க தேவைகளுக்கோசரம் அனுசரித்து போவாங்க. மக்கள் ஏன் இதுக்கோசரம் உடம்பு கெடுத்துக்கணும்? அடிப்படை அரசியல் புரிதலோட எல்லாரும் வாக்கு செலுத்தியிருக்கணும். வாக்கு செலுத்தினாலும் பரவாயில்ல, நீ லட்சம் முடிச்சுக்கோங்க, பொழைச்சிக்கோங்க.